ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் டாக்டர் சுமோஸ் லாக். நாங்கள் அந்தமான் போயிட்டு அங்கேருந்து ஹேவ்லாக் போனோம். ஹேவ்லாக் போனால் தான் எலிஃபெண்ட் ஐலாண்ட் போக முடியும். அங்கே மார்னிங் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஏர்லி மார்னிங் இப்படி தான் இருந்தது அந்தமானில். ஏர்லி மார்னிங் கொஞ்சம் நேரம் நாங்கள் வாக்கெல்லாம் போயிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அங்கே அந்த ஸ்விங்கெல்லாம் இருந்தது, தூரியெல்லாம் கட்டி ஆடிட்டு ஸ்னாப்ஸ் எடுத்துக்கிட்டு ரொம்ப இந்த மார்னிங் டைமே அவ்வளோ இதுவாக ஸ்பெண்ட் பண்ணணும். ரொம்ப அமேசிங் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அங்கேருந்து ஒரு 15 to 20 மினிட்ஸு போட் ட்ராவல் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த அந்த எலிஃபெண்ட் ஐலாண்டுக்கு நம்ம போக முடியும். எலிஃபெண்ட் ஐலாண்ட் போகும்போது அந்த சப்மரைன் போட்டுக்கு போகிறதுக்கு அந்த மிதவை பாலத்தில் தான் நடக்கணும். அது நடக்கும்போது பயமாக இருந்தது, வேவ்ஸ் எல்லாம் இப்படி வரும்போது பயமாக இருந்தது. அங்கேருந்து போய் நாங்கள் சப்மரைன் போனோம். சப்மரைனில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸ்ஸு அமேசிங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அது லைவாக பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ஸ்ட்ரைப்டு வெல்லோ ஸ்ட்ரைப் ஃபிஷ்ஷஸ்ஸு, அப்புறம் இந்த வைலட் கலர் விங்ஸ் வச்ச ஃபிஷ்ஷஸ்ஸு, கோரல்ஸு அழகு. இந்த பவளப்பாறை ரொம்ப அழகாக இருந்தது. நேரில் பார்க்குறதுக்கு அமேசிங்காக இருந்தது. வெளியில் வெயில் நல்லா அடிக்கிறதுனால கீழே நல்லா அந்த வியூ நல்லா தெரிஞ்சுது. இருந்தாலும் நாங்கள் போன போட் அந்த திக்கு கிளாஸுங்கிறனால, விண்டோ கிளாஸுங்கிறனால ரொம்ப கிளாரிட்டியாக வீடியோ எடுக்க முடியல. அந்த இந்த ஃபிஷ் இல்லாமல் வேறு இந்த எல்லோ ஷேடட் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் கூட்டமாக வருது பாருங்கள். அப்படி கூட்டமாக நிறைய ஃபிஷ் அப்படி ஃபுல்லாக நிறைய வந்தது. அதில் பிளாக் ஃபிஷ்ஷு எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு, மைண்டு ப்ளோயிங்காக இருந்தது. அந்த கூட்டமாக வர ஃபிஷ்ஷஸ் எல்லாம் ஒரு எல்லோ ஷேட் இருக்கிற ஃபிஷ்ஷஸ், கலர் தெரியல. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இதை டைரெக்டாக பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது எங்களுக்கு. இங்கே பாருங்கள், அந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாம் பாருங்களேன் எப்படி போகுதுன்னு. எல்லாமே வைலட் கலரில் அந்த விங்ஸ் எல்லாம் இருக்குது. ரொம்ப அழகாக இருந்தது. இந்த டைப் ஃபிஷ்ஷஸ் நிறைய இருந்தது. ரொம்ப பார்க்குறதுக்கு அமேசிங்காக இருந்தது. அப்புறம் அங்கேருந்து நாங்கள் எங்களோட கிளம்பி திருப்பி அந்தமான் வரத்துக்காக ஃபெரிக்காக வெயிட் பண்ணோம். ஃபெரிக்காக வெயிட் பண்ணுற நேரத்தில் நிறைய மழை பெஞ்சிச்சு, மழை தூரிகிட்டே இருந்துச்சு. அந்த மழையை ரொம்ப என்ஜாய் பண்ணோம். மலையில் நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு, அது வயசு என்ன இப்படி டான்ஸ் இல்லைங்க. வயசு ஒரு மகிழ்ச்சிக்கு வயசே கிடையாது. சந்தோஷத்துக்கு மகிழ்ச்சியும் காசும் கிடையவே கிடையாதுங்க. இதே மாதிரி நம்ம ஊரில் பீச் இருந்தால் கூட நம்ம போய் ஃப்ரெண்ட்ஸோடு நல்லா என்ஜாய் பண்ணலாம். மனசு வேணுங்க. நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முதல்ல மனசு கொஞ்சம் நல்லா வேணுங்க. ஸோ நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே யார் இருக்காங்க, நிறைய பேர் இருந்தாங்க. ஃபெரிக்கு வெயிட் பண்ணிட்டு நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களாம் எங்கள் கண்ணுக்கே தெரியல. நாங்கள் எங்களோட சந்தோஷத்தை நாங்கள் என்னமோ செஞ்சிகிட்டு இருந்தோம், ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு அப்படி இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த பேக்ரவுண்டு சீனரிஸில் வச்சு நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிறது, வீடியோ எடுத்துக்கிறது, இந்த மாதிரிலாம் மலையிலே ரொம்ப ஜாலியாக இருந்தது. இந்த ட்ரிப்பு நல்ல ஜாலியாக இருந்தது. நீங்கள் உங்களுக்கு போகிறதுக்கு டைம் கிடைச்சாலோ, இல்லை நம்ம உள்ளூர்லேயே இந்த பீச்சஸ் இருந்தாலோ, க்ளீன் பீச், நம்ம ஊரில் கஷ்டம்தான் இருந்தாலும் இது அந்த நாட்டிக்கா, அதுதான் எங்களோட ஃபெரி. அது வந்துருச்சு. நாங்கள் இனிமேல் கிளம்ப போகிறோம்.